கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு சேனைகளின் கர்த்தர். ஒசியா 12:5. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று வெளிப்படுத்தல் 19:16 நாம் படிக்கிறோம். எந்த ஒரு ராஜாவிற்கும் ஒரு ராஜ்யம் இருக்கும். நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அவர் ராஜாவானால் யுத்தம் செய்வதற்கென்று யுத்த வீரர்களை கொண்ட அவருக்கென்று ஒரு படை இருக்க வேண்டும். ஒசியா 12:5 இதை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு ஒரு யுத்த சேனை உள்ளது. சேனைகளின் தேவன், தி லார்ட் ஆஃப் ஆர்மி என்பது நம் கர்த்தரின் பெயர். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். யெகோவா என்ற நாமத்தின் அர்த்தம் விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பது. தம்முடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகள் நெருக்கப்படும் போது நேரடியாக இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை விடுவிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமம் சேனைகளின் தேவன். ஏசாயா 12:13 கர்த்தர் பராக்கிரமசாலையைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக அவர் மிகுந்த வலிமையும் மகத்துவமும் உடைய ஒரு பராக்கிரமசாலி. அவருக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவரை நோக்கி இரவும் பகலும் முறையிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் தம்முடைய சிங்காசனத்தை விற்று ஒரு பராக்கிரமசாலியாக சேனைகளின் கர்த்தராக யெகோவா தேவனாக இறங்கி வருகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து சத்துருக்களோடு யூத ராஜசிங்கமாக முழங்கி கெர்ச்சித்து அவர்களை ஜெயித்து தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார். யார் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பார்ப்போமானால், கர்த்தராகிய இரட்சகரை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதிருப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நம் வாழ்க்கையின் தலைவராக ஆண்டவராக அழைப்போமானால் நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவார். மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். பலவானின் யுத்தங்களையும் ஆயுதங்களையும் கண்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் சேனைகளில் கர்த்தரானால் அவருக்கென்று ஒரு சேனை இருக்க வேண்டும். அவருக்கென்று ஆயுத கிடங்கு அல்லது ஆயுதச்சாலை இருக்க வேண்டும். இந்த ஆயுதச்சாலைகளில் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலும் தரைப்படை, கப்பற்படை, வான்படை போன்ற பலவிதமான யுத்தப்படைகள் இருக்கும். இந்த நாட்களில் யுத்த காலங்களில் பயன்படுத்துவதற்கென்று தொழில்நுட்பங்களோடு தயாரிக்கப்பட்ட பலவிதமான ஆயுதங்கள் ஆயுதச்சாலைகளில் இருக்கும். புதிய வகை ஆயுதங்களை மற்ற தேசங்கள் அறிய முடியாத விதத்தில் இரகசியமாக வைத்திருப்பார்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நம்மை விடுவிக்கும்படியாக நமக்காக யுத்தம் செய்யும்படியாக பலவிதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார். இவை ஒவ்வொன்றை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா 13:4-11 வரை உள்ள வசனங்களில், அதற்கு பின்னுள்ள வசனங்களிலும் பாபிலோனை பற்றியும் அதற்கு விரோதமான கர்த்தரின் திட்டம் என்ன என்பதை பற்றியும் அறியலாம். சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பரலோக ராஜாவாகிய கர்த்தருக்கு பொக்கிஷ சாலைகளும் ஆயுத சாலைகளும் உண்டு. பொக்கிஷ சாலையின் ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆயுதச்சாலையின் ஆயுதங்கள் சத்துருக்களுக்கும் எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா 13:4-11 வரை உள்ள வசனங்களின்படி, திரளான ஜனங்களை கொண்ட இராணுவத்தை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை யாராலும் தீர்க்கவே முடியாத பலவிதமான சவால்களோடு போராடி கொண்டிருக்கிறது என்றாலும், கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் விடுவிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்பது. அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சவால்களிலிருந்து கர்த்தர் யார், நாம் அவருக்கு எவ்வளவு விசேஷமானவர்கள், நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கர்த்தருடைய வல்லமையை முற்றிலும் உணராதவர்களாய் இருக்கிறோம். நம் கர்த்தர் பராக்கிரமசாலியின் கரத்தை உடையவர், யுத்தம் செய்யும் யுத்த வீரரின் கரத்தை உடையவர். நமக்காக யுத்தம் செய்து விடுவிக்க போகிற யெகோவா தேவனின் கரம்.
நமக்காக நிச்சயமாகவே யுத்தம் செய்து கர்த்தர் நம்மை நிரந்தரமாக விடுவிப்பார். அமேன். ஜெபிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய எங்கள் தேவனே, உடைய பிள்ளைகளுக்காக பராக்கிரமசாலியாக யுத்தம் செய்ய இந்த நாளில் நீர் இறங்கியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் பாவங்களை உடைய இரத்தத்தினால் கழுவி உம் பிள்ளைகளாக மாற்றும். எங்களுக்காக யுத்தம் பண்ணும் உடைய கரத்தின் வல்லமையை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.